ஹாய் கைஸ். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து புனேனா எப்படிப்பட்ட ஒரு சிட்டின்னு பார்க்கலாம். ரொம்ப டெவலப்டு சிட்டி, ஓவர் பொல்யூட்டட், கன்ஜஸ்டட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஓரளவுக்கு இப்போ தான் டெவலப்பிங் சிட்டி. ஸோ தமிழ்நாடு மாதிரியே தான். ஸோ தமிழ்நாடு ஹைஃபை சிட்டி, ஐடி ஹப் அதெல்லாம் யோசிக்கும் போது ஃபஸ்ட்டு சென்னை ஞாபகம் வரும். கோயம்புத்தூர் வேணாலும் வில் கம் நெக்ஸ்ட். ஸோ அதே மாதிரி தான் புனேவும். மகாராஷ்டிராவில் ஃபஸ்ட் யோசிக்கும்போது மும்பை தான் ஃபஸ்ட்டு. ஸோ புனே கம்ஸ் நெக்ஸ்ட். பட் வி ஹேவ் ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் எல்லாமே இருக்குது. பட் பில்டிங்ஸ்லாம் இப்போ தான் வந்து கட்டிக்கிட்டே இருக்காங்க, டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குது. நார்மலாக நம்ம போனாலே நம்மளுக்கு தெரியும், ஒரு சொசைட்டியில் வந்து ஆல்ரெடி ஒரு 2-3 பில்டிங்ஸ் கட்டி முடிச்சிருப்பாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி. இப்போ தான் வந்து 4th 5th பில்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓவர் கன்ஜஸ்டடாக ஆகிறதுக்கு இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. கோயம்புத்தூர் மாதிரி தான் திங்ஸ். சிட்டினா சென்டரில் மட்டும்தான் சிட்டி. ஒரு 10 கிலோமீட்டர்லாம் சுற்றி போனால் வில்லேஜஸ், க்ரீனரிஸ், அதே மாதிரி தான் புனேவும். சென்டரில் மட்டும் தான் சுற்றி, பட் நிறையா சுற்றி வெளியே போகணும் அப்படின்னா நிறையா க்ரீனரி திங்ஸ், நேச்சுரல் ஹில்ஸ், ஃபோர்ட்ஸ், மவுண்டெயின்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட், இப்போ உங்களுக்கு யாருக்காவது புனேயில் இடம் வாங்கணும் இல்லை ஃப்ளாட் வாங்கணும்னா கைண்ட்லி காண்டாக்ட் மீ. ஒரு 1 crore பட்ஜெட் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 BHK 2.5 BHK அந்த அளவுக்கு நான் வந்து ரேஞ்சில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஃப்ளாட் பார்த்து கொடுக்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து ஆக்சுவலாக ஒரு 6 months இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி அதுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த ரேட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 4-5 yearsலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டெவலப் ஆகிடும். டெவலப் ஆனதுக்கப்புறம் 1 crore அந்த ஃப்ளாட்லாம் வாங்க முடியாது. வேணால் ஒரு ரூம் மட்டும் வாங்க முடியும் ப்ரோ, அவ்வளோதான். ஸோ பை. நாளைக்கு